இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், என் கூட ஒரு நண்பர் இருந்தாரு. காலமா என் வாழ்க்கையில இருந்தும் சேனல்ல இருந்தும் காணாம போயிருந்தாரு. அவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. பாப்பீங்க. பைதவே இவர்தான் என்னோட சைட் சிக்கு. நோ தப்பாகுதுண்ணா. அதுவும் இல்லாம சைட் சிக் தான். டேய் அப்படி இல்லடா. டேய் கட் பண்றா. டாப் 10 கோலிவுட். இந்த டாபிக்கை பத்தி இருக்கும்போதே டாப் 10ல வர அளவுக்கெல்லாம் மூவிஸ் இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ப்ரோ வந்துட்டு நான் எனக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டா இருக்கிறாரு. அதுதான் இங்க இருக்கிறதுல பிரச்சனை. இவர் வேற வழி, நான் வேற வழி. அவன் போன வீடியோ போட்டு ஒரு 2 மாசம் ஆச்சு. 7 மாசத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஃபவுண்டர் அண்ட் அதுக்கு சிஓவா நான் அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது முன்னாலே கட் பண்றேன். ஸோ வணக்கம் கைஸ், நான் புனித் ராம். நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ அளவுக்கு தெரியாது. ஸோ மன்னிச்சிருக்கேன். என்னோட ஸ்டார்ட் அப் என்னன்னா பிபல் ஒரு குவிக் காமர்ஸ் கம்பெனி. வாட் அவர் கம்பெனி வில் டூ மீன்ஸ் we will deliver clothes in 60 minutes. Everything from men, women, kids, everything we have. You people are saying you people are owner. எஸ், அவர் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ தட் அந்த கம்பெனியோட மெயின் கோல் என்னன்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க நினைச்ச பொருள் நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும். ஸோ இவர் ஃபவுண்டராக இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். ஓ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் இப்போ சப்ஸ்கிரைபருக்குன்னு ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 20% டிஸ்கவுண்ட் வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிபில் ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு பெங்களூரில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு 60 மினிட்ஸில் உங்களுக்கு அஃபோர்டபுளான துணி. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 500 ஆஃப் இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 500 ஆஃப் இருக்கு. ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அந்த துணி வந்துட்டு இன்னும் டெலிவரி ஆகலை. டாப் 10 கோலிவுட் மூவிஸ் இந்த வருஷம் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு பர்சனலாக அந்த படம் வந்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போனோன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹோல்சேமான படம், நல்லா ஃபீல் கூடான மூவி. 2.5. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சமுதாயத்தின் கதை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய படங்கள் இல்லை இலங்கையில் நடக்கிறத பற்றி பேசுறதெல்லாம். இந்த படம் வந்துட்டு அதை ரொம்ப நீட்டாக கேரி பண்ணி போய் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த நெய்பர்ஹுட் எல்லாம் ஒரு நல்ல ஆமாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கூட இருந்துச்சு. அண்ட் ரியாலிட்டி அந்த கான்செப்ட் இல்லை, ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் அடுத்த படம் டிராகன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு என்டர்டெய்னிங்கான படமான்னு கேட்டா என்டர்டெய்னிங்கான படம். ஹீரோ வந்துட்டு ஓப்பனிங்ல இருந்தே நல்லா பைத்தியக்காரத்தனம் பண்ணாரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசெண்டா ஏதோ ஒன்று பண்றாருன்னு பார்த்தா மறுபடியும் பைத்தியக்காரத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிராகன் ரேட்டிங் ஒரு 3 கொடுக்கும். ஒண்ணு எல்லா படத்துக்கும் அவர் சொல்ற ரேட்டிங்ஸ் தான் நான் கொடுத்துருப்பேன், நான் சொல்ற ரேட்டிங்ஸ் தான் அவர் கொடுத்துருப்பாரு. நம்மளோட லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லில இருக்கிற காஸ்டியூம்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல கிடைக்குமா? ஒரு டீசன்ட் காஸ்டியூம் இல்ல அவர் லாஸ்ட்ல வந்துட்டு கோட்டெல்லாம் போட்டுருவாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கல. அண்ட் குட் பேட் அக்லி வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு படமான்னு கேட்டா அது படம் கிடையாது. கைண்ட் ஆஃப் ஸ்பூஃபன் கூட ஒரு கிரைட்டீரியா தான் குட் பேட் அக்லி. ஒரு நடிச்ச படம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மொத்தமா அந்த ஹீரோயினியை கூப்பிட்டு இந்த ஹீரோயினியை கூப்பிட்டு இந்த பாட்டை போட அந்த பாட்டை போடுன்னு ஒரு 2-3 சீன் அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. மொத்த படமே அப்படி இருக்குதுன்னா படம்ட்டு கன்சிடர் பண்ண முடியாது. குட் பேட் அக்லி வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியான்னு கேட்டா 100% என்டர்டெய்னிங், அதுக்கு ஒரு 4 கொடுக்கலாம். அடுத்த படம் விடாமுயற்சி. இட்ஸ் ஆக்சுவலி a good movie comparatively the previous one. ஒன்னு கொடுத்தா இப்படி கொடுத்துறாங்க, இல்ல கொடுத்தா அப்படி கொடுத்துறாங்க. ஒரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் தான் பழக்கம். இவர் தூங்கிட்டாரு, நான் தூங்கிட்டேன். பார்க்கல, போனதுமே என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அந்த சவடி காப்பாட்டெல்லாம் போட்டு நல்லா வைபா பாக்குறேன். எங்கடா ஹீரோயின் கடத்திட்டாங்களா? ஆனா இந்த படத்தை வந்துட்டு நான் தியேட்டர்ல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் திருப்பி ரீவாட்ச் பண்ணல. ரீவாட்ச் ஏன் பண்ணலன்னா எனக்கு தியேட்டர்லயே வந்துட்டு படம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரேட்டிங் வந்துட்டு இதுக்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஆனா இந்த படம் வந்து என்டர்டெய்னிங் ஆகல. இந்த படத்துக்கு எல்லா ஃபிலிமுக்கும் 4 கொடுக்குறாங்க. விடாமுயற்சி மொமெண்டம் மூவி ரீமேக். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், மச்சான் அது ரீமேக்டா, போவாதீங்கன்னு சொன்னாடா. சொல்லிட்டாங்க.
இவரு வந்துட்டு அனிருத் கன்னி அண்ட் சோ தட் அனிருத் மியூசிக் போட்டிருக்காருன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த படம் தமிழ் சினிமால மோஸ்ட் ரோஸ்டட் ஃபிலிம் ஆஃப் மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஒரு இருக்கு. அதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஸ்பீக்கிங் அபவுட் டியூட், ஆக்சுவலா இந்த படத்துக்கு டியூடுன்னு வைக்காம தொட்டாலே பட்டாசா அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துன்னு இருக்கேன். ஏன் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். Did you check that? குட்டி அனிருத் தான். என்ன நடக்குது? குட்டி அனிருத் பத்தி குட்டி அனிருத். எஸ், நம்ம குட்டி அனிருத் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 52 tracks ஃபார் அ சிங்கிள் சாங். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஊரும் பிளட் படம் எப்படி இருக்குன்னு லவ் டுடே லா ஃபோன் ஸ்வாப் செகண்ட்ல ஆன்சர் ஷீட் ஸ்வாப். இந்த டியூட்ல என்னடா இது? மேரேஜ்ல வந்தாரு, தாலி எல்லாம் புடிங்கிட்டாரு, அதெல்லாம் ஓகே. தாலி புடுங்குனது ஓகே. நடக்குது. டியூட் படம் வந்துட்டு இன்டர்வல்ல அவர் போனார்ல அப்படியே போயிட்டு இருந்தாரு. கேட்கும் போது எப்படி சொல்லிருப்பீங்க, நீங்க வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுது, கல்யாணம் உங்க கூட பண்ணுது, அவன் கூட பேசுது. ஓகே ஓகே, நன்றி வணக்கம். நான் டியூட பத்தி இனிமே பேசவே கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். ரேட்டிங் கொடுங்க சார். இல்ல டியூடுக்கு வந்துட்டு ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுங்க. லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த படம் பைசன். பைசன் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நல்ல மூவி. ரேட்டிங்ஸ் எல்லாம் நாங்க குடுக்கறதுக்கு கூட அதுக்கு எப்படி சொல்றது, அந்த அபவ் ரேட்டிங்ஸ். ஆமா, எபவ் ரேட்டிங்ஸ். அது என்டர்டெய்னிங் தான். அது ஒரு உண்மை சம்பவத்தின தழுவி பண்ணி இருக்கக்கூடிய படம். அந்த படம் வந்துட்டு அவ்வளவு கிளியரா அவங்க எதை எக்ஸ்பிரஸ் பண்ண வராங்களோ அது எல்லா ஆடியன்ஸும் கன்வே ஆகுது. எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதை கன்வே பண்றது தான் ஒரு நல்ல விஷயம். ஆக்டர் த்ரூவோட ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. பை தி வே பைசன் தான் இந்த இயரோட பெஸ்ட் மூவி. அண்ட் அந்த மூவிக்கு வந்துட்டு நாங்கள் ரேட்டிங்ஸ் எந்த ரேட்டிங்ஸும் கொடுக்கல. அதெல்லாம் எபோவ் ரேட்டிங்ஸில் தான் அந்த மூவி வரும். லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த படம் வந்துட்டு இட்லி கடை. இட்லி கடை மெய்யழகன்ல இருந்த ஃபீல் தான். மெய்யழகன் படத்துல வந்துட்டு நம்ம இங்க இருந்து வெளியூர் போறோம் அப்படின்னும் போது நான் போறேன் அந்த பாட்டு கேட்டா நம்மளே அறியாம கண்ணில் தண்ணி. படத்துல வந்துட்டு இவரு தான் மியூசிக் டைரக்டர், இவர் இத்தனை நாளா காணாம போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக்கை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கிறாரு ஜெயராஜ். இந்த ஃபாதர் கேரக்டர் வந்துட்டு அவரை தாண்டி வேற யாரும் பண்ணவே முடியாது. இவரு தூங்கி எந்திரிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி சீனை பத்தி எத்தனை பேர் பேசிட்டாங்க. அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி சீனை பத்தி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீனா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் அங்கங்க கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஓவராலா அந்த ஆட்டுக்குடி சீன் எல்லாத்தையும் ஓவர் ஷேட் பண்ணதுன்னு போது நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. இட்லி கடைக்கு வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் அவுட் தான் கொடுப்பேன். ஆக்சுவலா கூலி வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆகுதுன்னா, நான் கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது பெங்களூர்லயே இல்லை, சவுத்லயே இல்லை, நான் நார்த் இந்தியால இருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னும் போது என்னென்னமோ பண்ணி ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தியேட்டரில் போனதுக்கு நாளை என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க. யோசிச்சுன்னு இருக்கேன். ஓ இன்டர்வல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாரு. டேய் எங்கடா அதெல்லாம் என்னென்னமோ சொன்னீங்களே, என்னடா நடக்குது? அந்த படத்துலயே ஒரு ஒன் ஹோல்சம் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபேந்திரா என்ட்ரி. ஓகே பிஜிஎம் அதுதான் பிரச்சனை. இப்போ அனிருத் வந்துட்டு எவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமோ அவ்வளோ எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ ஃப்ளாஷ்பேக் ஒழுங்கா எடுக்கல, ஃப்ளாஷ்பேக் ஒழுங்கா எடுக்கலன்னு ஃப்ளாஷ்பேக் மாசா இருக்கு, இன்டர்வல் வந்துட்டு பெருசா எதுவும் இல்லைன்னும் போது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படம் கொடுத்துருக்கான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ஸ்ருதிஹாசன் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, அமீர் கான் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக படமே எதுக்கு வந்து தெரியல, அதுக்கான விஷயம். ஐட்டம் சாங் வருது கூலியில், என்னால் அது தாங்கிக்கவே முடியல. இதில் வந்துட்டு அந்த பூஜா ஆக்டே ஒரு ஏஜென்ட்னு ஒருத்தன் சொன்னான் பாரு, அதெல்லாம் மறக்க முடியல. அடிக்கல, நாங்கள் ஜஸ்ட் சொல்கிறோம் இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு படம். நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேருந்தெல்லாம் வந்தேன். ஒரு 4-5 நாள் ட்ரெயின்லேயே கூட வந்துட்டு இருக்கலாம், இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அவ்வளோதான் செலவு பண்ணி வந்தது. ஓடிடியில கூட பார்க்குற அளவுக்கு இல்லையே. ஓடிடி நான் அந்த படம் தியேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் திருப்பி நான் அதை ரீவாச் கூட பண்ணல. ரீவாச் பண்ணால் நல்லா இருக்கும்னு வாங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்களா அதுல இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். வட சென்னை ரீவாச் மெட்டீரியல், அதே மாதிரி மாஸ்டர் ரீவாச். லியோலாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதுக்குள்ள இன்னொரு லேயர் இருந்துக்கினே இருக்கு. நாங்க அந்த டைரக்டரை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை, அவரு வந்துட்டு அந்த மூவியை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதே டைரக்டர் தான் லியோ கொடுத்துருக்காரு, அவரு தான் விக்ரம் கொடுத்துருக்காரு. கூலிய வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாமா?
கூலியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த இந்த யூடியூப் சேனலில் இனிமேல் கூலியை பற்றி பேசவே கூடாது, அதனால தான் இவ்வளோ பேசின்னு இருக்கோம். அந்த படத்தை பற்றி நாங்கள் இனிமேல் பேச மாட்டோம். அந்த வார்த்தை கூட பற்றி பேச மாட்டோம். என்னன்னா நம்மளுக்கு அதுக்கு அந்த படம் ரிலீஸ், அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்று விட்டாங்களா, அதுலேயே நம்ம உஷாராயிடும். அந்த வாட்ச் சீன் இவரு கும்ஃபு ஆடுற சீன் இருந்துச்சு தக் லைஃப்ல. நல்ல வேலைப்பா நான் தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ தட் அவ்வளோதான். இந்த இயரோட ஒரு டாப் 10ல் டாப் ரேட்டிங்ஸில் இருந்த படமும் கிடையாது. நாங்கள் பார்த்த படத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ தட் நான் எதனா படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இவர் எதனா படத்தை பற்றி தப்பாக பேசியிருந்தாலோ அவரை மன்னிச்சிருக்கேன். நீங்கள் தான் இவ்வளோ நேரம் தமிழ் பேசியே நான் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ தட் அதுக்கு ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா 500 ஆஃப் இருக்கும். ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா என்னோட ஃபன்கி 20 போட்டிங்கன்னா 20% ஆஃப் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இதெல்லாம் க்ரைட்டீரியா வந்துட்டு 60 மினிட்ஸில் பெங்களூரில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது வணக்கம். புனித் ராமுடன் ஃபன்கி கார்த்திக். பாய்.